இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் கதை சுருக்கமாக காண்போம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு பிடித்த பைபிள் கதைகள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதை உங்களுக்காக வருகின்றன. வாங்க கதைக்குள் செல்லலாம். நாசரேத்து கிராமத்தில் வாழ்ந்து வந்த மரியாள் என்ற இளம்பெண் தனது எளிய நாளை தொடங்கினாள். ஆனால் அவளின் வாழ்க்கை விரைவில் உலகையே மாற்றப் போகிறது என்பதை அவள் அறியாதிருந்தாள். அந்த நேரத்தில் வான ஒளியறையை நிரப்பியது. கர்த்தரின் தூதன் காப்ரியேல் தோன்றி, பயப்படாதே மரியாளே, தேவனுடைய கிருபையை பெற்றவளை என வாழ்த்தினார். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருந்தாலும் மரியாள் விசுவாசத்துடன் கூறினாள், நான் கர்த்தரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்றாள். அந்த இரவில் யோசேப்பு உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் கனவில் தோன்றி, பயப்படாதே யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள் என்று அறிவித்தான். அரசின் கட்டளையின்படி யோசேப்பும் மரியாளும் நீண்ட பயணத்தை தொடங்கினார்கள். அவர்களின் காலடிகள் சோர்ந்திருந்தாலும் இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன. இறுதியாக அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். நகரம் முழுவதும் மக்கள் கூட்டம். தங்குவதற்கான இடம் எதுவும் இல்லை. யோசேப்பு ஒவ்வொரு கதவையும் தட்டினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரே பதில், இடமில்லை. இறுதியில் ஒரு எளிய மாட்டுத் தொழுவம் கிடைத்தது. அது அரச மாளிகை அல்ல, ஆனால் அது தேவனுடைய மகன் பிறக்கும் புனித இடமாக மாறியது. அந்த அமைதியான இரவில் வானத்தின் ஆசீர்வாத ஒளியில் மரியாள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். உலகின் இரட்சகர் இயேசு பிறந்தார். அவள் குழந்தையை துணியால் சுற்றி முன்னணியில் வைத்தாள். குழந்தை ரூபமாக இரட்சகர் பிறந்தார். அதனால் உலகிற்கு பெரிய ரட்சிப்பு உண்டானது. வயல்களில் மெய்ப்பர்கள் தங்கள் ஆடைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். நட்சத்திரங்கள் அமைதியாக மின்னின. திடீரென வானம் ஒளியால் நிரம்பியது. தூதர்கள் பாடினர், என்று உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னான். மகிழ்ச்சியுடன் ஆச்சரியத்துடன் மேய்ப்பர்கள் குழந்தை இயேசுவை காண விரைந்து சென்றனர். மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையை கண்ட அவர்கள் சாஸ்தாகமாய் வணங்கினர். அந்த இரவில் மாட்டுத் தொழுவத்தின் மேலே ஒரு பிரகாசமான நட்சத்திரம் ஒளிர்ந்தது. அது அன்பு, அமைதி, நம்பிக்கையின் அடையாளமாக உலகெங்கும் பிரகாசித்தது.